வணக்கம். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரம் ஒவ்வொன்றிலும் 10 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. ஒட்டுமொத்த திருக்குறளில் ஒரே ஓர் அதிகாரத்தில் மட்டும் அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களிலும் அதிகாரத்தின் தலைப்பு இடம்பெறுகிறது. அது எந்த அதிகாரம்? பொருட்பாலிலே 86வது அதிகாரமாக விளங்கக்கூடிய இகல் என்ற அதிகாரத்தில் 10 குறட்பாக்களிலும் அதிகாரத்தினுடைய தலைப்பு இடம்பெறுகிறது. இகல் என்றால் மன வேறுபாடு என்று பொருள். அந்த அதிகாரத்தின் முதல் குறளை பார்ப்போம். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இகல் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் பிரிக்கும் தன்மை உடையதாக விளங்கும். இகல் என்றாலே கருத்து வேற்றுமை, எண்ணங்களுக்கிடையே எழுகின்ற முரண்பாடு, விரோத உணர்வினால் தோன்றுகின்ற குரோத உணர்ச்சி என்று பொருள் கொள்வோம். இந்த கருத்து வேற்றுமைதான் படிப்படியாக வளர்ந்து பகையாக மாறக்கூடிய நிலைக்கு உருமாறுகிறது. ஒருவரோடு பகை கொள்வதற்கு முந்தைய தொடக்க ஆரம்ப நிலைதான் இகல் எனப்படுவது. இந்த இகல் மனிதர்களுக்கிடையே பிளவினை ஏற்படுத்தி, பிரிவினை ஏற்படுத்தி, பாகுபாட்டினை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதன் காரணமாக வள்ளுவர் அதை ஒரு நோய் என்கிறார். மன வேறுபாடு வளரும் பொழுதுதான் பகை தொடங்குகிறது, அது தொடர்கிறது, முற்றி அனைவரையும் அழிக்கிறது. அதனால் பகையை அழிப்பதற்கு முன்பாக பகை உணர்வை தோற்றுவிக்கக்கூடிய இகல் என்ற உணர்வினை அழித்துவிட வேண்டும். அடுத்தவரோடு பொறாமை இல்லாத, அடுத்தவர் வளர்ச்சியை கண்டு ஆற்றாமை கொள்ளாத பண்பினை அனைவரும் பெற்றால் அகிலம் சிறக்கும். நன்றி, வணக்கம்.